நம்ம எல்லாருக்கும் ரெயின் ரெனால்ட்ஸை ஒரு ஹீரோவா சூப்பர் ஹீரோ தெரியும். ஏன்னா படுத்த மார்வலை சும்மா தூக்கி நிப்பாட்டியிருக்காரு இல்லையா? தூக்குதா? அதாங்க டெட்பூல் 3 வந்துச்சு இல்லையா? அதனால் மறுபடியும் பீக்கில் போயிட்டுருக்கு மார்வல் அப்படிங்கலாம். ஏன்னா வேறு யாருனாலையும் மறுபடியும் அந்த பீக்கில் கொண்டு வர முடியாது இல்லையா? ஆனால் அது இல்லை இங்கே டாப்பிக்கே வேறு. ஏன்னா ஆன் ஸ்க்ரீனில் பார்த்து அலப்பறையை கொடுத்துட்டு இருந்த ஆள் ஆஃப் ஸ்க்ரீன் வந்தோடனே சும்மா அதிர விட்றாப்புல. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த அதிர வைக்கிற சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தா, ரெயின் ரெனால்ட்ஸ் ஒரு ஆண்டர்ப்ரனர். ஆமாம் நண்பர்களே, ரெயின் ரெனால்ட்ஸ் வந்து ஆக்டர் மட்டும் கிடையாது. அவர் வந்து ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசராக இருக்கார், அதுபோக வந்து இன்வெஸ்டராக இருக்கார், அதுக்கப்புறம் ஃபிலாந்த்ரபிஸ்டாக இருக்கார், கடைசியாக பிராண்ட் அம்பாசிடராகவும் இருக்கார். அண்ணாச்சி தான் ஞாபகம் பிராண்ட் அம்பாசிடர்னாவே. பெஸ்ட்டு லெஜண்ட் சரவணாஸ் தான் பெஸ்ட்டு. இந்த 4 விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, 5ஆவது தான் வந்துச்சு ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஆமாம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெயின் ரெனால்ட்ஸோட ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை பற்றி நான் புட்டு வைக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ரெயின் ரெனால்ட்ஸோட ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தா, அது ஏவியேஷன் அமெரிக்கன் இன்ஜினுக்கு தான் கொடுக்கணும். இந்த ஏவியேஷன் அமெரிக்கன் இன்ஜின் அப்படிங்கிறது போர்ட்லாண்ட் அப்படிங்கிற ஒரு ஊரில் யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு சரக்கு கம்பெனி. யோ ஜான்விக்கு என்னையா கேடு உனக்கு, ஏன் விழுகிற? இந்த ஏவியேஷன் அமெரிக்கன் இன்ஜின் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 கிறிஸ்டியன் கிராக்ஸ்டட், அதுக்கப்புறம் வந்து ரயன் மேக்ரேன் அப்படிங்கிறவங்க மூலிமா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஜின் கம்பெனி 2018 வரைக்கும் ஆவரேஜான சேல்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஆனால் எப்போ வந்து ரெயின் ரெனால்ட்ஸ் உள்ள வராரோ அப்போ இருந்து அந்த கம்பெனி சும்மா அப்படி போயிட்டுருக்கு. ஏவியேஷன் அமெரிக்கன் ஜின்னோட மார்க்கெட்டிங்கை தலைவர் பங்கம் பண்ணி விட்டுறாப்புல. ஸோ இந்த ஜின் ஆக்சுவலாக ஒரு ப்ரைவேட் கம்பெனி, அதனால் ஓப்பன் ஷேர்ஸ் எதுவும் இருக்காது இல்லையா? அதனால் வந்து ரெயின் ரெனால்ட்ஸ் வந்து அவங்க டேரெக்டாக அப்ரோச் பண்ணி அதில் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிராண்ட் கிரியேட்டிவ் டைரக்டராகவும் ஆகிறாரு. பிராண்ட் கிரியேட்டிவ் டைரக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோட கிரியேட்டிவ் டீம் அப்படின்னு ஒன்று தனியாக இருப்பாங்க. அந்த கிரியேட்டிவ் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து கிரியேட்டிவாக என்னென்ன ஆட்ஸ் பண்ணலாம், அது போக அடுத்தடுத்து கேம்பெயின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டீமை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பிராண்ட் கிரியேட்டிவ் டைரக்டர். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின் ரெனால்ட்ஸோட ஃபேமை வச்சு பண்ணுறதுனால இந்த ஆட்ஸ் அப்படிங்கிறது நல்லா வைரலாகவும் போகுது. அது போக இவர் அதில் வந்து நிறைய இன்பில்ட் பண்ணி வச்சுருக்காரு. என்னென்ன அப்படின்னா, நார்மல் ஆடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் இருக்கும். இது இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஃபன்னியாகவும் இருக்கிறதுனால இதோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆக்சுவலாக பீக்கில் போயிருக்கு. இந்த ஏவியேஷன் இன்ஜின் கம்பெனியை ஆக்சுவலாக டியாகோ அப்படிங்கிற ஒரு சரக்கு கம்பெனிக்கு, பிரிட்டிஷில் இருக்க ஒரு சரக்கு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு எவ்வளோ விற்றுருக்காரு அப்படின்னு பார்த்தா 610 மில்லியனுக்கு விற்றுருக்காரு. இது வந்து ஏவியேஷன் இன்ஜின் கம்பெனி. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்ட் மொபைல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. சரி, இப்போ மின்ட் மொபைலோட கதைக்கு வரும். 2019 இவர் வந்து ஸ்டேக் ஹோல்டராக மாறுறாரு மின்ட் மொபைலுக்கு. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் ஆக்சுவலாக ஸ்டேக் ஹோல்டர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு தனியாக இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், அது போக ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேர் சேர்ந்து இருக்கிறதோ அந்த கம்பெனியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படிங்கிறது பேர் தான் ஸ்டேக் ஹோல்டர். அந்த ஸ்டேக் ஹோல்டர் அப்படிங்கிறது இன்வெஸ்டராக இருக்கலாம், எம்ப்ளாயாக இருக்கலாம், சப்ளையராக இருக்கலாம், ஏன் கஸ்டமராக கூட இருக்கலாம். இந்த கம்பெனியிலும் ரெயின் ரெனால்ட்ஸ் வந்து வேற லெவல் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட். அதாங்க இந்த ரெயின் ரெனால்ட்ஸோட டேரக்ட் கம்யூனிகேஷன் வச்சு இந்த மார்க்கெட்டை பிடிச்சிடுறாரு. அது போக கஸ்டமர்ஸ் கிட்ட நிறைய டைம் டேரெக்டாக ஃபீட்பேக் வாங்குறதும், அதுவும் இல்லாமல் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதும், இதை வச்சு நல்ல ஒரு பிராண்ட் இமேஜை வந்து ரெயின் ரெனால்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிட்டாரு. மார்ச் 2023 T-Mobile அப்படிங்கிற ஒரு டெலிகம்யூனிகேஷன் உள்ளே வராங்க. அதில் வந்து மின்ட் மொபைலை வந்து நாங்கள் ஓனர்ஷிப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரெயின் ரெனால்ட்ஸ் கிட்ட கேட்டு அதை வந்து வாங்கிக்கிறாங்க. இதில் ரெயின் ரெனால்ட்ஸ் இதுக்கு எவ்வளோக்கு விற்றுருக்காரு அப்படின்னா $1.35 பில்லியன் விற்றுருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசு படி 130 கோடி. இந்த 2 தான் அப்படின்னு பார்த்தா அடுத்தது இருக்குது. அது என்ன அப்படின்னா ஃபுட்பால் கிளப் வெர்காம்ஸ் ஐயோ தெரில வெக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் கிளப் தான் அடுத்து. இதை நம்ம அடுத்துலேருந்து ஃபுட்பால் கிளப்னே சொல்லிட்டோம். இந்த பேரே வாயில் நடக்க மாட்டேங்குது. இந்த ஃபுட்பால் கிளப் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபுட்பால் கிளப் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 1864 இந்த ஃபுட்பால் கிளப் ஆக்சுவலாக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஓல்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் கிளப்புக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ வருது. அதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோஸ் 2 பேரும் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின் ரெனால்ட்ஸும் ராப் மெக்கலானியும் தான். இவங்க 2 பேரும் விழுந்துட்டு இருக்கிற ஃபுட்பால் கிளப்பை ஆக்சுவலாக காப்பாற்றி கொண்டு வராங்க. February 2021 இவங்க 2 பேரும் சேர்ந்து இதோட ஃபுல் ஓனர்ஷிப்பை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃபுட்பால் கிளப் பேக் டு த லெகசி ஆயிடுச்சு. இந்த ஃபுட்பால் கிளப் வரதுக்கு உண்டான ஒரு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க. இந்த ஃபுட்பால் கிளப்போட ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா,
இந்த ஃபுட்பால் கிளப் அப்படிங்கிறது எவ்வளோ அடி வாங்கியிருக்கு, இந்த ஃபினான்ஷியலாக எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு சொன்னதுனால நிறையா ஃபேன்ஸை வந்து இதுக்குள்ளே அட்ராக்ட் பண்ணி எழுதிருக்காங்க. ஏப்ரல் 2023 இஎஃப்எல் அப்படிங்கக்கூடிய இங்கிலீஷ் ஃபுட்பால் லீக் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டில் கடந்து இவங்க வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 15 இயர்ஸில் ஒரு கப் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனியில் ஃபுட்பால் கிளப்பை ஜெயிக்க வச்சுட்டாங்க. அடுத்ததாக வரக்கூடியது தான் மார்க்கெட்டிங். இவர் ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமர் அண்ட் ரிலேட்டபுளாக இருக்கிறது. ரெயின் ரொனால்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக அவரோட ஆடியன்ஸை வந்து ஹியூமர் பண்ணி நிறைய பேரை பிடிச்சி வச்சுக்கிறாரு. 4th வாலை பிரேக் பண்ணிடுறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெட்பூல் மூவிலெலாம் நம்மளை பார்த்து பேசுவார் இல்லையா, அப்படி நம்மளை பார்த்து டேரக்ட் கான்டாக்ட் பண்ணுறது தான் 4th வால் பிரேக்கிங். நான் இவங்க கிட்ட பேசுகிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் கண்ட்ரோல். அதாவது இவர் நார்மலாக ஃபிலிம் மட்டும் எடுக்காமல் ஃபிலிம் ப்ரொடியூஸும் பண்ணுறாரு. மேக்ஸிமம் எஃபர்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு. இந்த கம்பெனி ஆக்சுவலாக இவரோட சினிமா கெரியருக்கு மட்டும் யூஸ் ஆகாமல் இவரோட பர்சனல் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவும் யூஸ் ஆகுது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட் ரெஸ்பான்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேக்ஸிமம் எஃபோர்ட் கம்பெனி இருக்காங்க இல்லையா, இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே வைரலாக இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் எடுத்து இவங்க கம்பெனிக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, பெலட்டான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆட் வந்து அங்கே வந்து வைரலாகி நிறைய பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க அந்த கம்பெனியை. அதுக்கப்புறம் ரெயின் ரொனால்ட்ஸ் வந்து அந்த பொண்ணை ஹையர் பண்ணி இவரோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணதுனால ஃப்ரீ பப்ளிசிட்டி கிடச்சிருச்சு. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஆத்தென்டிசிட்டி. இப்போ மார்க்கெட்டிங் பண்ணும்போது எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறதுனால கஸ்டமர்ஸ் கிட்ட ஆக்சுவலாக ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்காங்க. அது போக இந்த இதுக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கரெக்டாக. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலாபரேஷன் தான் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ நம்மளே ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர்ஸ் கிட்ட போய் ஹாய்ங்க இந்த மாதிரி எங்கள் வீடியோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தால் நம்ம வீடியோ வைரல் ஆகும். அந்த மாதிரி ரெயின் ரொனால்ட்ஸும் அங்கே இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸை வச்சு நிறைய ஆட்ஸ் பண்ணிடுறாரு. அது மூலிமா நிறைய ஷேர் ஆகுது. அது போக வந்து நிறைய ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா கிடைக்குது. இதுதான் ஆக்சுவலாக கொலாபரேஷன். இது வரைக்கும் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து அவரோட ஃபிலான்த்ரோபிசிஸ்ட் அப்படிங்கிற சைடையும் பார்த்துருவோம். ஃபிலான்த்ரோபிசிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தான தர்மங்கள் பண்ணுறாங்க. அதான் இருக்கிற எல்லாத்தையும் கொலை வள்ளல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான். கோவிட் டைமில் ஆக்சுவலாக $1 million வந்து ஃபுட் பேங்க்குக்காகவும், அது போக ஏவியேஷன் அமெரிக்கன் ஜின்னோட 30% ஷேரை வந்து அந்த ஒர்க்கர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காகவும் எழுதி வச்சுருக்காரு. இது போக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காப்புல. அதாவது சில்ட்ரன் ஃபண்டுக்காக கொடுக்குறதாகட்டும், அந்த சில்ட்ரன் சேரிட்டி ஃபண்டெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு கொடுக்குறதாகட்டும், மற்றபடி வேறு சேரிட்டி ஃபண்டு கொடுக்குறதாகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனாலையும் இவர் வந்து கெத்தாக இருக்கார். வீடியோ அவ்வளோதாங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை. நீங்க இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க. ஓ, டெட்பூல் 2ஓட டீசர் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆனா என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. சாமுவல் ஜாக்சன் வந்து கருத்து சொல்லுவார்னு பாக்குறீங்களா? ஐ பேட்சோடையும் லெதர் கோட்டோடையும் வருவார்னு பாக்குறீங்களா? போங்க போங்க போங்க.